الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما أنا بعثت معلما أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நேரான வழி என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். இஸ்லாமிய மார்க்கம் வெறும் குடும்பவியல் மாத்திரம் சொல்லுவதில்லை, வெறும் வியாபாரத்துறையை மட்டும் அது பட்டியலிடுவதில்லை, கொடுக்கல் வாங்கல் முறையை மட்டும் அது சொல்லித் தருவதில்லை. மாறாக ஒரு மன்னர் முதல் கொண்டு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பாமர மக்கள் வரைக்கும் இஸ்லாம் முழு வழியையும் காட்டித் தருகிறது. ஒரு அரசர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நடுவர் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தினுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும், பொறுப்புதாரிகளா அந்த பொறுப்புதாரிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனியாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதனால தான் இஸ்லாத்தின் வழிவந்த பல்வேறு மன்னர்கள், பல்வேறு ஹலீஃபாக்கள், அமீருல் முஃமினீன்கள் அனைத்து நபர்களும் உலகில் பல்வேறு இடங்களில் தன்னுடைய வெற்றியை சூடியிருப்பதற்கு காரணம் என்ன? இஸ்லாம் காட்டித்தந்த வழியை அவர்கள் உறுதியாக கடைபிடித்தார்கள். மார்க்கம் என்னென்ன சொல்லுகிறதோ அத்துணை விஷயங்களையும் அவர்கள் பட்டியலிட்டார்கள். இன்றைக்கு உலகத்தில் 2 முறையான ஆட்சியை பின்பற்றப்படுகிறது. ஒன்று ஜனநாயக ஆட்சி, இன்னொன்று மன்னராட்சி, ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி. ஜனநாயக ஆட்சி நம்முடைய இந்தியாவை பொறுத்த மட்டிலும் மக்களால் அரசரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு மக்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். இஸ்லாமிய ஆட்சி என்றால், ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி என்றால், ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கொண்ட குழு மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசரை தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் இஸ்லாமிய ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி முறை. அப்ப இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? எல்லா விஷயத்திலையும் முன்னோடியாக இருக்கக்கூடிய இஸ்லாம் ஹிலாஃபத்தினுடைய விஷயத்தில் பார்ப்பதற்கு வெளிரங்கத்தில் அது மக்களுக்கு பிரயோஜனம் தராததை போல அல்லவா இருக்கிறது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் குறிப்பிட்ட சில நபர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களே, இது என்ன ஆட்சி முறை என்பதாக ஒரு பாமர மக்களுடைய சிந்தனையிலும் வரும். அதற்கு மாற்றமாக ஜனநாயக ஆட்சியை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்தியாவிலும் உட்பட ஜனநாயக ஆட்சி. மக்களால் தனக்கு உரிய அரசரை, தன்னுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை மக்களிடத்திலேயே ஒப்படைக்கப்பட்டிருப்பதல்லவா, இதுவல்லவா ஜனநாயகம் என்று நாம் மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இரண்டிற்கும் நாம் முதல் கட்டமாக வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல் கட்டமாக ஜனநாயக ஆட்சி முறை பொறுத்த மட்டிலும் ஒருவன் மக்களுக்கான ஆட்சியாக நடக்கிறதா, மக்களுடைய பிரயோஜனத்திற்கான ஆட்சியாக இது இருக்கிறதா என்பதை முதல் கட்டமாக நாம் பார்க்க வேண்டும்.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சியாளர் என்பதோ நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த ஆட்சி மக்களுக்குரியான ஆட்சியாக இருக்கிறதா என்பதுதான் இங்கு கேள்விக்குறி. ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான ஆட்சியா, அல்லது குறிப்பிட்ட நபர்களுக்கான ஆட்சியா, அல்லது உண்மையில் மக்கள் இந்த ஆட்சியை கொண்டு பிரயோஜனம் எடுத்துக்கொள்கிறார்களா என்பது இந்த ஜனநாயக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக திகழ்கிறது. ஒவ்வொரு 5 வருடமும் ஆட்சியில் அமர்வதற்காக தன்னுடைய மீடியாக்களை பயன்படுத்தி ஆசை வார்த்தைகளை மக்களிடத்தில் கூறி தான் செய்யாத ஒன்றை செய்ததாகவும் செய்த ஒன்றை செய்யாததைப் போலவும் மக்களை மயக்கி மறுபடியும் ஆட்சி அரியணையில் அமருவது, இதுதான் ஜனநாயக ஆட்சி. அந்த நேரத்தில் மக்களுக்கு எதுவும் புரியாது. இவர் அடுத்த 5 வருடத்திற்கு வந்தால் பிரயோஜனமா, நல்லதா, கெட்டதா எதுவும் தெரியாது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று கிடைத்தால் போதும், இவரை நாம் அரசாக மாற்றிவிடலாம் என்பதாக மக்கள் சிந்திக்கக்கூடிய அந்த பலகீனத்தை பயன்படுத்தக்கூடியது தான் ஜனநாயக ஆட்சி. ஆனால் அதற்கு மாற்றமாக இஸ்லாமிய ஆட்சி, ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியை நாம் பார்க்கிறோம். ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி எப்படி தெரியுமா? ஒரு பெரிய அரசரை, அமீருல் முஃமினீனை, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி நண்பரும் ஒரு சாதாரண ஒரு மனிதரும் அந்த அமீருல் முஃமினீனை வந்து தன்னுடைய குறைகளை வெளிப்படுத்த முடியும். ஜனநாயக ஆட்சி முறையில் இது முடியவே முடியாது, சாத்தியமற்றது. ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சந்திப்பது என்பதை ஒரு பாமர மக்களால் முடியாது. ஒரு பிரதமரை போய் நம்மளால் சந்தித்து விட முடியுமா சர்வசாதாரணமாக? முடியாது. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி முறை அப்படி அல்ல. உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரும் மன்னர் அமீருல் முஃமினீன், அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நான் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், யமன் தேசத்திலே ஒரு ஆடு கீழே வழிக்கு விழுந்து அது உயிரிழந்து விட்டாலும் அதுவும் என்னை சாரும், அதற்கு நான் தான் பிடிக்கப்படுவேன் என்பதாக சொல்லி காட்டுவார்களே. இறைவனை அஞ்சக்கூடிய ஆட்சியாளர்களை உருவாக்கி தருவதுதான் இஸ்லாம். இறைவனை அஞ்சக்கூடிய ஆட்சியாளர்களை உருவாக்கி தரும். முதல் கட்டமாக இஸ்லாமிய ஆட்சியாளர்களுடைய மிக முக்கியமான தன்மை என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் முதல் கட்டமாக இதை விளங்கிக் கொண்டார்கள். ஒரு தீர்ப்பு வருகிறது என்று சொன்னால் தன் குடும்பத்தை அவர்கள் பார்ப்பதில்லை, தன் நெருக்கமான நண்பர் என்று அவர்கள் பார்ப்பதில்லை, தனக்கு பிடித்தமானவர் என்று அவர்கள் பார்ப்பதில்லை. முழுக்க முழுக்க அவர்கள் நீதத்தை தான் கையாண்டார்கள் என்று இஸ்லாமிய மன்னர்களுடைய வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. அமீருல் முஃமினீன் ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையில் ஒரு தடவை ஹஜ்ரத் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நான் ஒரு கால் நீதம் செலுத்துவதை விட்டும் சருகிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தன்மை ஒன்று என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தன்னுடைய குறையை அவர்களுக்கு முன்னால் சொல்லுவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு அமீருல் முஃமினீன் தன்னிடத்தில் யாரும் பேசக்கூடாது, அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட மாட்டார்கள். நான் ஒரு சிறு குறையை செய்துவிட்டாலும் எனக்கு நேராக வந்து அந்த குறையை சொல்லி காட்டுவதை ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரியப்படுவார்களாம். அப்போ கேட்குறாங்க மஜ்லிஸில், உமர் சில நேரங்களில் நீதி தவறிவிட்டால், சருகிவிட்டால் மக்களாகிய நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று மக்களுடைய மன்றத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும் பொழுது, அந்த சபையில் இருந்த ஒரு நபர் எழுந்து தன்னுடைய உள்ளே வைத்திருந்த வாளை உருகி காண்பித்து சொன்னார், எத்தகல்லமு ஹதா ஹாதா, இதுதான் பேசும் என்பதாக. அமீருல் முஃமினீனுக்கு முன்னால் ஒருவர் இப்படி காட்டுகிறாரையானால் அதை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜம்மஅல்லாஹு ஃபீ ஹாதல் மலிக், எனது ஆட்சியாளர்களுக்கு கீழ், எனது ஆட்சிக்கு கீழ் இப்படிப்பட்ட நபரையும் தந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் என்றார்களாம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மிக முக்கியமான விஷயம் இதுதான், அல் அத்ல், நீதம் செலுத்துவதில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஆட்சியாளர், மிகச்சிறந்த ஆட்சியாளர்.
தனக்கு எப்படிப்பட்ட நிலையிலையும் கூட அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆட்சியாளர்களை தருவதுதான் இஸ்லாம். அல்லாஹ்வை அஞ்சுவது. ஒரு ஆட்சியாளன் இறைவனை பயந்து விட்டால் நிச்சயமாக அவர் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக மாறிவிடுகிறார். எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவராக அவர் மாறிவிடுகிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு நிலைகளில் பார்க்கிறோம். இஸ்லாமிய ஆட்சி முறையில் மிக முக்கியமான விஷயம் இதுதான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆட்சியாளர்களை உருவாக்குவது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு ஹவுலா பின்த் சாலபா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாங்க. ஹவுலா பின்த் சாலபா இந்த பெண்மணி ரசூலுல்லாஹுக்கு பிறகு கொஞ்ச காலங்கள் உயிரோடு இருந்தாங்க. வயதான காலம். அந்த நேரத்தில் ஒரு பாட்டி வந்து கொண்டிருக்கிறாங்க. கையில் கம்பு அசா இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெரும் படை அந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. பெரும் படை. இந்த குடுகுர் பாட்டி என்ன செய்து, கையில் இருந்த இந்த அசாவை காட்டி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை நிறுத்துகிறது. உமரே ஃபரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டுகிறார்கள். பக்கத்தில் இருந்த யஅலாவு ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்றாங்க, தன்னுடைய படையை நிறுத்து. உடனே படை நிற்கிறது. அந்த பாட்டி தன் அசாவை காட்டி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை அது நிறுத்துகிறது. பிறகு அந்த பாட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சற்று ஏறெடுத்து பார்த்து சொல்லுகிறது, யா அமீருல் முஃமினீன் இத்தகில்லாஹ், ஓ முஃமின் அமீர் அவர்களே, தீர்ப்பு வழங்கும் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அமீருல் முஃமினீனுக்கு ஒரு பாட்டி உபதேசம் செய்கிறது. அதை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த யஅலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யாரை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு என்று சொல்லுகிறீர்கள் தெரியுமா? தன் வாழ்க்கையே அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணித்த, அல்லாஹ்வை பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமீரை பார்த்தல்லவா இப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று யஅலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஅலா ரலியல்லாஹு அன்ஹுவை தடுத்து விடுவார்களாம். தடுத்து சொல்லுவார்கள், யா யஅலா மன் ஹிய ஹாதா, உனக்கு தெரியுமா இந்த பாட்டி யார் என்று தெரியுமா? இவங்க தான் ஹவுலா பின்த் சாலபா. இவர்கள் யார் தெரியுமா? கத் சமிஅ அல்லாஹு கௌலஹா, இவர்கள் வாய் திறந்து பேசினால் அல்லாஹ்வே செவிமடுத்து கேட்கின்றானே என்று ரசூலுல்லாஹ் பட்டப்பேர் வைத்தார்களே, அந்த பெண்மணி தான் இப்பொழுது நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மூதாட்டி. இந்த பாட்டி அல்லாஹ்வே கேட்கும் பொழுது இந்த உமர் பின் கத்தாப் எப்படி நான் கேட்காமல் இருப்பேன் என்பதாக வந்த அத்துணை படைகளும் அந்த பாட்டியினுடைய உபதேசத்தை கேட்டுவிட்டு சென்றதாக வரலாற்றுக்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப எப்படி இஸ்லாத்தினுடைய ஆட்சி முறையில முதலாவது மன்னராட்சி ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியில் முதல் நிபந்தனை என்ன? அல் அத்ல், மன்னர்கள் நீதமாக இருக்க வேண்டும். இரண்டாவது அத்தக்வா, இறையச்சம் உடையவர்களாக மன்னர்கள் இருக்க வேண்டும். எந்த மன்னராட்சியில் வரலாற்றில் நாம் எடுத்து பார்த்தால் தெரியும், எந்த மன்னர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தாரோ அல்லாஹ் எல்லா நிலைகளிலேயும் அவர்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்தார். அப்பாசியாக்களினுடைய ஆட்சியில கலீஃபா ஹாரூன் ரஷீத் மன்னர் இருந்தார். ஹாரூன் ரஷீத் இந்த மன்னருக்கு எவ்வளவு பெரிய இறையச்சம் இருந்தால், அவர்களை சுற்றியும் எப்பொழுதும் உலமாக்களினுடைய சபை இருந்து கொண்டே இருக்குமா? உலமாக்கள் இமாம்களினுடைய சபை, அவர்கள் அஞ்சிக்கொண்டே இருப்பார்களாம். ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டிய குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நான் தீர்ப்பு வழங்கிவிடக் கூடாது, எனவே நான் உலமாக்களை என் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறேன். தவறாக நான் தீர்ப்பு வழங்கி அல்லாஹ்விற்கு முன்னால் நான் தலைகுனிந்து நிற்பதை நான் பயப்படுகிறேன் என்பதாக கலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் அடிக்கடி சொல்லி காட்டுவார்களாம். அதனால அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவுக்கு ஆட்சியினுடைய விசாலத்தை கொடுத்தான் என்று சொன்னால், மழை பெய்து கொண்டிருக்கும் அந்த மேகத்திடத்தில் பேசுவார்களாம், ஷர்ரிகி கர்ரிபி, நீ எங்கு வேண்டுமானாலும் சென்று மழை பெய்து கொள், எந்த பூமியில் வேண்டுமானாலும் நீ சென்று மழை பெய்து கொள். நீ மழை பெய்த பிறகு வரக்கூடிய விளைச்சல்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் இருக்கு பத்தியா, அந்த டாக்ஸ் எனக்குத்தான் வந்து சேரும். அவ்வளவு விசாலமான பகுதியை அல்லாஹ் கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சியில் கொடுத்திருந்தானேயானால் அவர்கள் முதல் கட்டமாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்ட அந்த அச்சம்,
எந்த ஒரு மன்னர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்தில் விசாலத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்து கொண்டே இருந்தார். பல இஸ்லாமிய மன்னர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது நிபந்தனை என்ன? தக்வா. மூன்றாவது நிபந்தனை என்ன? அஸ்ஸுரஅத்து ஃபித் தனாஸு. மூன்றாவது ஆட்சியாளருடைய நிபந்தனையை கிதாபுகளில் எழுதுறாங்க. பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையை சுமூகமாக கையாளக்கூடிய தன்மை அந்த ஆட்சியாளரிடத்தில் இருக்க வேண்டும். எப்படி அதை கையாள்வது? உடனே ஒரு சாராருக்கு தோதுவாக தீர்ப்பு வழங்கி விடலாமா? ஒரு சாராருக்கு பாதகமாக தீர்ப்பு வழங்கி விடலாமா? இரண்டு நபர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி சுமூகமாக கையாள்வது, இது இஸ்லாமிய மன்னர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதனால தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் முதல் கட்டமாக மன்னரை நாடுவார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அந்த நேரத்தில் மதீனாவை தாக்குவதற்காக பல்வேறு நாடுகள், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து படையெடுத்து உள்ளே வரப்போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் தள்ளப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இல்லை. இந்த நேரத்தில் மதீனாவில் குறைந்த நபர்கள் தான் இருக்கிறாங்க. மக்காவை சுற்றி மதீனாவை சுற்றி படையெடுத்து கூட்டங்கள் சேர்ந்து கொண்டிருக்கு. இதே நேரத்தில் விட்டுவிட்டால் நம்முடைய மதீனாவை அழித்து விடுவார்கள் என்ற பயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இயல்பாகவே வர ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு கட்டளையிட்டார்கள். துரிதமாக பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை சுமூகமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இஸ்லாமிய மன்னர்களுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் கூட, தன்னை சுற்றியும் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கூட ஒரு கூட்டம் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று மறுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹுடைய இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு சஹாபாக்கள் எல்லாம் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தன்னை புது நபி என்பதாக ஒருவன் வாதித்துக் கொண்டிருந்தான். இன்னொரு பக்கம் மதீனாவை சுற்றி படையெடுப்பதற்காக வேண்டி எதிரி படைகள் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நிலை குலைந்து இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும், ஆண்களும் அத்துணை நபர்களும் வெளிக்கிளம்ப வேண்டும். எதிரிப்படையை தடுப்பதற்காக வேண்டி நீங்கள் வெளிக்கிளம்பி செல்லுங்கள். கட்டளையிட்டாங்க, வெளிக்கிளம்பி செல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள், சில நபர்கள் ஆட்சேபனை செய்தார்கள். நாம எல்லாருமே வெளியே கிளம்புவதா? மதீனாவிற்குள் பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், வயோதிகர்கள் இருக்கிறார்கள். எப்படி இவர்களை பாதுகாக்காமல் அத்தனை நபர்களையும் வெளிக்கிளம்ப சொல்லுகிறீர்கள்? ஆண்கள் அத்தனை நபர்களும் எப்படி நாங்கள் வெளிக்கிளம்புவது? ஒரு கூட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? அடுத்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இது போதுமானதாக ஆகுமே. ஆண்கள் அத்தனை நபர்களும் ஏன் வெளியேற வேண்டும்? ஒரு பாதி கூட்டத்தை வைத்துவிட்டு இன்னொரு பாதியை வெளியாக்கலாமே என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாக இருந்தார்கள். எல்லா ஆண்களும் மதீனாவை விட்டு வெளியாக வேண்டும், போருக்காக வேண்டி தயாராகி கொள்ளுங்கள் என்ற கட்டளையிட்டாங்க. மனம் இல்லாத நிலையிலேயே அப்பொழுது இருந்த சொற்ப நபர்கள், மொத்த நபர்களும் வெளியானாங்க. மதீனாவை பாதுகாப்பதற்காக, எதிரிப்படையிலிருந்து தன் நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி சென்றார்கள். எதிரிப்படையை பார்க்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் மதீனாவிலிருந்து வெளியாகி வருவதை எதிரிப்படை இங்கிருந்தே பார்க்கிறாங்க. எதிரிப்படை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி. அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய எதிரிப்படையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் சொல்றாங்களா, எப்படி அல்லாஹ் உள்ளத்தை மாற்றுகிறான் பாருங்க. எதிரிப்படையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் சொல்லுகிறார்கள், மதீனாவிலிருந்து வெளிவந்த படையே இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மதீனாவிற்குள் எவ்வளவு படைகள் இன்னும் இருக்கும். எனவே வேண்டாம், நீங்கள் மதீனாவிற்குள்ளே நுழைந்து உங்களுடைய உயிரை நீங்கள் போக்கிக் கொள்ளாதீர்கள், எனவே வந்துவிடுங்கள் என்பதாக எதிரிப்படையினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டான். எதிரியினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பயத்தை போட்டான். அது மாத்திரமல்ல, அந்த படையில, சஹாபாக்கள் படையில வரும் பொழுதே
ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான மிஸ்வாக்கை எடுத்து துலக்கிக் கொண்டே வந்தார்களாம். எதிரிப்பட அந்த முஸ்லிம்களுடைய படை மிஸ்வாக்கை எடுத்து நபி அவர்களுடைய சுன்னத்தாக தேய்த்து கொண்டே வந்தாங்க. இதை பார்த்ததும் எதிரிப்படைகள் இன்னும் மிரள ஆரம்பித்தாங்க, இன்னும் பயப்பட்டார்கள். அல்லாஹ் எதிரிப்படையுடைய கண்களுக்கு மிஸ்வாக்கை ஒரு மரத்தை போல காட்டினான். என்ன இது மனிதர்களா இவர்கள்? ஒரு மனிதர் இப்படியா மரத்தை பிடுங்கி பல் துலக்க முடியும்? அல்லாஹ் எதிரிப்படையுடைய பயத்தை ரசூலுல்லாஹுடைய சின்ன சின்ன சுன்னத்துக்களை நீங்கள் பின்பற்றினால் உங்களை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். அதை பார்த்து பயந்தோன்னு சொன்னாங்களா, இவங்கெல்லாம் மனிதர்களா? மரத்தை பிடுங்கி அல்லவா இவர்கள் பல் துலக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களிடத்தில் போய் உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீங்க, உடனே ஓடிவிடுங்கள் என்பதாக தங்களுக்குள் ஆலோசனை செய்து வேகமாக வெளிக்கிளம்புகிறார்களே. ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த தூரநோக்கு சிந்தனை, இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஆட்சியாளருடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஹலீஃபாக்களினுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால இந்த பகல் நேர அமலை தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், அபூபக்கரை பார்த்து, நான் எல்லா நேரத்திலும் உங்களை விட முந்திக்கொண்டு நன்மையை செய்ய வேண்டும் என்று போட்டி போடுவேன், ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதுடைய அமலையும் உங்களுக்கு நான் தந்துடுறேன், நீங்க அந்த பகல் காலத்தில் செய்த இந்த சிறு அமலை மட்டும் எனக்கு கொடுங்கள். காரணம் என்ன? அந்த நேரத்துடைய பகல் காலத்தில் செய்த இந்த சிறு கட்டளை அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்தையே பாதுகாத்தான் என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார். உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிடிவாதம், அதில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய நலவை வைத்திருந்தார். அதற்கு பிறகுதான் இஸ்லாம் சன்னஞ்சன்னமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க. உறுதியாக இருந்தார்களாம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஒரு ஆட்சியாளருடைய மிக முக்கியமான தன்மைகள்ல கிதாபுகள்ல எழுதுறாங்க, அல் அதில் நீதமாக இருப்பது, அது குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரர்களாக உறவினர்களாக இருந்தாலும் சரி, பழக்கப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர் என்று வந்துவிட்டால் அவருக்குரிய தீர்ப்பை சரியான முறையில் செய்வது அல் அதில். இரண்டாவது அத்தக்வா, இறையச்சத்தை கையாளக்கூடிய மன்னராக இருப்பது. மூன்றாவது அல் ஹிம்மத்து ஃபித் தனாஸு, குழப்பம் ஏற்படக்கூடிய காலத்திலே அந்த குழப்பத்தை எப்படி சமாளிப்பது என்ற பக்குவத்தை ஒரு இஸ்லாமிய மன்னர் தெரிந்திருக்க வேண்டும். நிறைய இடங்களில் பார்க்கிறோம். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மன்னர், அப்பாசியாக்களுடைய காலத்தில் மிகப்பெரிய மன்னர். இவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்துடைய படையெடுத்து போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாட்ட ஒரு கடிதத்தை கொடுக்கிறாங்க. இந்த கடிதத்தை எகிப்துக்குள், இந்த கடிதம் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் எகிப்திற்குள்ளே நுழைந்து விட்டால் அந்த கடிதத்தை விட்டுவிடுங்க, அல்லது எகிப்துக்குள்ளே போகாத நிலையில் இந்த கடிதம் உங்களுக்கு பெற்றுக்கொண்டால் உடனே ரிட்டர்ன் ஆயிருங்க. பக்கத்தில் இருந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு 15 நாட்கள் ஆயிடுச்சு. அந்த காலம் மாதிரி இப்போ உள்ள வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் கிடையாது. ஒரு செய்தியை இங்கேருந்து போய் சேர்ப்பதற்கு 10-15 நாட்கள் ஆயிரும். அப்போ உமர் ரலியல்லாஹு கொடுத்து அனுப்பிய கடிதத்தை ஹஜ்ரத் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில் புரிந்து கொண்டாங்க. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு ரொம்ப விவரமான ஆள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்து தேசத்தை படையெடுக்க கூடாது என்பதை அதில் எழுதியிருக்கிறார் என்பது கூட அப்பொழுதுதான் தெரிந்திருந்தார். அது படிக்கவே இல்லை. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஆசை, எகிப்தை நாம் கைப்பற்ற வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களா, யா அமீருல் மோமினீன், நாம் தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் அவர்கள் அந்த இருக்கக்கூடிய மக்களை நாம் குஃப்ரிலேயும் ஷிர்கிலேயும் விட்டு வைத்திருக்கிறோம். நேராக அவர்கள் நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சீக்கிரமாக எகிப்தை தம் கைவசமாக்க வேண்டுமோ ஆக்கிவிடுங்கள் என்பதாக சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. நேராக அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை எகிப்திற்குள்ளே போய்விட்டது. போன பிறகு கடிதத்தை படித்து பார்க்குறாங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதியிருக்கிறாங்க, எகிப்து தேசம் அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல, அதை நீங்கள் வெற்றி கொண்டு விட முடியாது. அப்பொழுது இருந்தே எகிப்து மக்கள் ரொம்ப பலமுள்ள மக்களாக இருப்பாங்க.
பலமுள்ள மக்கள், அதனுடைய மிலிட்டரி இராணுவமும் சரி. இதுவரைக்கும் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய உடலை எப்படி சேமித்து வைக்க வேண்டும், பல 100 ஆண்டு காலங்கள் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை அவர்கள் கற்று வைத்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் எகிப்துடைய பிரமிட் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க, நீங்க கொண்டு போன 2000 நபர்களை வைத்து நீங்கள் எகிப்து தேசத்தை வெற்றி கொண்டு விட முடியாது. உடனே அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உடனே கவலை வந்துச்சு, எனக்கு இன்னொரு 2000 பேர் அனுப்புங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2000 பேரை அனுப்பிச்சு வைத்தாங்க. 2000 பேரை கொண்டு ஒன்றும் பண்ண முடியலை. இன்னும் ஒரு 4000 பேர் வேணும்னு கேட்குறாங்க. அடுத்து 4000 பேரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. 4000 பேர் அனுப்பிச்சு வச்சோன்னா அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் யோசிக்கிறாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய படையை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட கேட்குறாங்க, இன்னும் ஒரு 4000 பேர் அனுப்புங்க. 12000 பேர் நின்றால் எகிப்து தேசத்தை தன் கைவசம் கொண்டு வந்து விடலாம் என்பதை யோசித்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இனிமே 4000 பேர் அனுப்ப முடியாது, ஒரு 4 நபர்களை அனுப்புகிறேன். ஒவ்வொரு நபரும் 1000 நபருக்கு சமமானவர். 4 நபர்களை அனுப்பினால் மொத்தம் 12000 என்ற கணக்கு வந்துவிடும். ரசூலுல்லாஹுடைய சுன்னத் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் காலத்தில் நிறைய போர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 12000 பேரை விட அதிகமாக ரசூலுல்லாஹ் வைத்ததில்லை. அப்ப இவ்வளவு படைகளை கொண்டு போய் சேகரித்தும் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்பதை கேட்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெறுத்தாங்க. 12000 நபர்கள் சேர்ந்த பிறகும் அந்த படை தோற்று போனது என்பதை என்ற செய்தி கேள்விப்படுவதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தாங்க. அதனால தான் சொல்லி அனுப்பிச்சாங்க, இது சுன்னத். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது 12000 நபர்களை கொண்டு போரிட்டார்கள். எனவே 8000 + 4 8004 பேரோடு கொண்ட படை எகிப்து தேசத்திலே உள்ளே நுழைந்தவுடன் எகிப்து தேசத்தை கைப்பற்றுகிறது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் விரும்பினார்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் நம்முடைய நாடு இடம்பெற வேண்டும் என்பதை அந்த மக்கள் முழுவதும் விரும்பினார்கள். எகிப்து தேசம் முழுவதும் இஸ்லாமிய நாடாக மாறுகிறது, வரலாற்றில் பதிவு செய்கிறார். இப்போ இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது 12000 நபர்களை விட அதிகமாக பயன்படுத்தியதில்லை. இப்போ நீங்களும் இதை பயன்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்றார்கள். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று வெற்றியை பார்த்தார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கிறோம். யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாத்திற்கும் முன்னோடியாக, எல்லா தலைவர்களுக்கும் முன்னோடியாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இப்போ இஸ்லாமிய மன்னர்கள் எப்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அதுபோன்று இப்பொழுது இருக்கக்கூடிய மன்னர்களும் ஆட்சியாளர்களும் படிப்பினை எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் மக்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முழு நாட்டையும் அல்லாஹ் இஸ்லாம்